பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்தல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் வேத வசனங்களை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நான் அவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைகளை நாம் வாசித்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய நாம மகிமைக்காய் இந்த நாளிலும் கூட நாம் வேத புத்தகத்திலே ரோமர் எழுதின நிருபம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25, 26, 27 வார்த்தைகளை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ரோமர் 8:25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்பதை நாம் வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை மகிமையான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே சிந்திக்க அதை குறித்து தியானிக்க தேவ கிருபையை கொடுத்திருக்காய் நன்றியப்பா. நீர்தாமே எங்களுக்குள்ளாய் இருந்து ஆவியானவராய் எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறேன். இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஜெபிக்கிற தேவனாய் பரிந்து பேசுகிற தேவனாய் எங்களுக்காக ஆண்டவரே நீர் கர்த்தாவே தேவனே எங்களை மீட்டு கொள்ளும்படியா உடைய இரத்தத்தை சிந்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கும் உடைய அன்பை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபையிலும் தேவ அன்பிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாம் எங்களோடு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பானது மனிதனுடைய சிந்தைகள், திங்கிங் அல்லது தாட்ஸ் என்று சொல்லுகிற சிந்தனைகளை குறித்து இங்கே நாம் வாசிக்கிற பொழுது தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், நாம் வெறுமன ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறோமோ அல்லது யாரோ சொன்னார்கள் என்று அல்லாதபடி நாம் காணாததை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் காணப்படுகிற பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் நமக்கு வேண்டிக் கொள்ளவும் நமக்கு வேண்டியது என்னதென்றும் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார் என்று தேவ ஆவியானவர் எவ்விதமாய் நமக்காக அவர் செயல்படுகிறார் என்று இங்கே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை, இது ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தையானது பொருந்துகிறாக இருக்கிறது. அதான் தேவனுடைய வார்த்தை. அதை யார் விசுவாசிக்கிறார்கள், ஆக அதை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்காக அவர் செய்கிறார் என்று அங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை, அவர் நம்முடைய சிந்தையை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தனைகளை தேவன் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய சிந்தைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து தேவ பிள்ளைகளுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய வழிகள் எப்படியோ அது போல தேவனை விசுவாசிக்கிறவருடைய வழிகளும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே கர்த்தர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளை நாம் இன்றைக்கு தியானித்து அது நம்முடைய ஜீவியத்திலே பொருத்தி பார்த்து அது சரியாய் இருக்கிறதா
அது நம்மை வேதத்தின்படி நடத்துகிறதா என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய வழிகள் என்னவென்று, நாம் எந்த வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறோம், என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஏதோ நம்முடைய ஜீவியமானது அங்கே போய்கொண்டிருக்கிறது, அல்லது இப்படி ஆகிறது அப்படி ஆகிறது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்காதபடி நம்முடைய எல்லா வழிகளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்களானது அதை சிந்தையோடு செய்ய வேண்டும், கருத்தோடு செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு இங்கே ஆலோசனை சொல்லுகிறார். அதைத்தான் அங்கே உபாகம புஸ்தகத்திலே கூட அங்கே மோசே சொல்லும் பொழுது தன்னுடைய இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் அங்கே உபாகம் 32:29 அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 28-29 அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாய் இருக்கும் என்று அங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இங்கே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியங்களை செய்கிற பொழுது அவர்கள் சிந்தனைகள், அவருடைய வழிகள், அவர்களுடைய காரியங்கள் அது ஒரு உணர்வில்லாதபடி அல்லது யோசனை இல்லாதபடி அங்கே மதிகட்ட செயல்கள், அது மட்டுமல்ல அங்கே ஞானம் இல்லாதபடி, அது மட்டுமல்ல தங்களுடைய முடிவு இன்னதென்று அவர்கள் சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய யோசனைகளையும் நீங்கள் அவசியம் சிந்தித்து கொண்டு அது சரியாய் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, தேவன் நமக்கு எந்த நோக்கத்திற்காய் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார் என்று அந்த உணர்வோடு செய்ய நமக்கு ஞானம், யோசனை, அது மட்டுமல்ல நாம் செய்கிற அந்த காரியத்தினுடைய முடிவு அது நல்ல முடிவா, அல்லது அது எப்படி அது நம்முடைய ஜீவியத்தை பாதிக்குமா பாதிக்காதா என்று அதை அந்த முடிவை சிந்தித்து கொண்டால் அது நமக்கு நலமாக இருக்கும் என்று அங்கே தேவன் நமக்கு அதை எச்சரிக்கையாகவும் ஆலோசனையாகவும், அது மட்டுமல்ல நம்முடைய காரியங்களை அவர் அக்கறை கொள்ளுகிறவராக இருக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே சாமுவேல் கூட அங்கே அன்றைய நாட்களிலே இருந்த தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை பார்த்து சாமுவேல் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே சாமுவேல் உடைய இடத்துல ஜனங்கள் வந்து கேட்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது சாமுவேல் மூலமாக அங்கே தேவன் பேசுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாக்களும் நாசமடைவீர்கள் என்று இங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அது சாபம் வரப்போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை அங்கே சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக அது பாவமாக இருக்கும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு பயந்து, அது மட்டுமல்ல முழு இருதயத்தோடும் உண்மையாகவும் அவரை சேவிக்கிறவர்களாகவும், அது மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதமான நன்மையான அந்த காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்கள், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த உன்னதமான அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் தங்கள் சிந்தனைகளிலே வீணராகி அங்கே புரஜாதிகளைப் போல
அவர்கள் பின்வாங்கி போய் அங்கே கர்த்தருக்கு பயப்படாதபடி, அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுக்கு இருந்த அங்கே நியாயாதிபதிகளுக்கும் செவி கொடாமல் அங்கே புறஜாதிகளைப் போல, அங்கே பேலியாட்களின் பிள்ளைகளைப் போல தங்களை கெடுத்து கொண்ட ஜனங்களாக இருந்தார். ஆகவேதான் இங்கே சாமுவேல் இடத்திலே கர்த்தர் உங்களுடைய வழிகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் கவனமாய் இருங்கள். உங்களுடைய தேவனிடத்திலே உங்களுடைய முழு இருதயத்தோடும், அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் உண்மையாகவும் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாள் உங்களை அங்கே எகிப்தில் இருந்து வழிநடத்தி அங்கே சுமார் 300 வருடங்களுக்கு மேலாக தேவன் அவரோடு கூட இருந்த காரியத்தை குறித்து இங்கே சாமுவேல் பேசுகிற காரியத்தை குறித்து சொல்றார். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இனியும் நீங்கள் பொல்லாப்பு செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாக்களும் எப்படியாக நாசமடைவீர்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே தேவன் இம்மட்டுமாய் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும், தேவன் நமக்கு செய்த நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய விண்ணப்பத்தை, அது மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருந்தார். ஆக அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டியவர்களாக, அதை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவனுடைய இருதயமானது அது பொல்லாப்பு செய்கிறதா. பிசாசானவன் தன்னுடைய கிரியைகளை ஜனங்களுடைய இருதயங்களிலும் ஜனங்களுடைய சிந்தனைகளிலும் அவன் தாறுமாறாக்கி போட்டு ஜனங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதும், சிந்தனைகளை அங்கே தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் நம்முடைய சிந்தனைகளை திசை மாற பண்ணுகிறவனாக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே பிரசங்கியிலே சொல்லுகிற பொழுது, அங்கே பிரசங்கி சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரசங்கி 4:1 அங்கே அவர் சொல்லுகிறது பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் நீதிமொழிகள் 4:1-2 சொல்ல வண்ணமாக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த போதகத்தை கேட்டு நம் புத்தி அடையும்படி அதை கவனிக்க வேண்டும். தேவன் நமக்கு நற்போதகத்தை தருகிறார், நல்ல உபதேசத்தை தருகிறார். அது நாம் விட்டு விடக்கூடாது. எப்படி தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பிரியமாய் இருக்கிறாரோ, தாய் தன் பிள்ளைகளுக்கு பிரியமாய் இருக்கிறாரோ, அதை போல கர்த்தரும் நமக்கு போதித்து நம்முடைய இருதயத்தை அங்கே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து காத்து கொள்ளும் பொழுது நாம் பிழைக்க முடியும் என்று அங்கே நீதிமொழிகள் 1, 2, 3, 4 கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிற பொழுது அந்த ஆலோசனையை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே பிரசங்கியிலே வாசிக்கிற பொழுது, பிரசங்கி 4ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு பாருங்கள், ஜனங்களுடைய காரியங்கள் அது எப்படி இருக்கிறது என்று அங்கே பிரசங்கிக்கு சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, இதற்கு பின் நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்கள் கண்ணீரை கண்டேன், அவர்கள் தேற்றுவாரும் இல்லை. ஒடுக்கிறவர்கள் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டது. அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் முன்னேமே காலம் சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்றேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அவர்கள் இன்றைக்கு பூமிக்கு கீழாக நடக்கிற அந்த கொடுமைகளை அங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது என்ன காரணத்தினால், யார் செய்கிறார்கள், எதற்காக செய்யப்படுகிறது, அதனுடைய துவக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அதை செய்கிறவர்களுடைய நிலை என்ன, அதனாலே அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் என்ன என்று இன்றைக்கு சிந்திப்பார் இல்லாதபடி அவர்கள் விடுகிற அந்த ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீர்களை, அது மட்டுமல்ல அவர்களை தேற்றுவதற்கும், அது மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை அரவணைத்து செல்லுகிறதற்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு மிக குறைவாக காணப்படுகிறார்கள் என்று அன்றைக்கே அங்கே பிரசங்கி அதை கண்டு அதை குறித்து பேசியிருக்கிறார். அந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. அது தொடர்ச்சியாக இந்த நாட்களிலும் அது அதிகரித்து கொண்டு வருகிறது.
ஆகவேதான் பாருங்கள் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் படும் எல்லா பிரயாசம் பயன்படும் எல்லா கிரியும் அவனுடைய அயலானுக்கு பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லி, ஒரு மனிதன் அங்கே செய்கிற காரியங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதும், எரிச்சல் அடைவதும், கோபம் அடைவதும், அவர்களை குறித்து அங்கே இருமாப்பு செய்வதும், அல்லது அங்கே தூஷிக்கிறது, நிந்திக்கிற காரியங்கள், அல்லது அவர்களுக்கு இடையூறு கொடுக்கிற காரியங்கள் இன்றைக்கு அது அதிகரித்து கொண்டு வருகிறது. அதைத்தான் அங்கே பூமிக்கு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகளை நான் சிந்திக்கிறேன் என்று அவர் சொல். ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் இன்றைக்கு அநேக தேசங்களிலே அங்கே சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கப்படுகிற, நம்முடைய இந்திய தேசத்திலே கூட இப்படி சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கப்படுகிறதை, அவர்கள் விடுகிற கண்ணீர்களை, அவர்களை போய் ஆற்றுவாரோ தேற்றுவாரோ இன்றைக்கு மிகவும் குறைந்து கொண்டு வரும். வியாதியஸ்தர்களா இருந்தாலும் சரி, அல்லது பண தேவைகள் உள்ளவர்கள், அல்லது ஜெபிக்க சொல்லுகிற பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அங்கே முழங்கால் படியிட்டு கதறி அங்கே உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு மிகவும் குறைந்து கொண்டு போகிறார்கள். அன்னைக்கு நினிவே பட்டினம் அழிகிறது என்று சொன்ன பொழுது, அங்கே யோனா சொன்ன பொழுது அந்த முழு பட்டணத்தார், அங்கிருந்த ஆடு மாடுகள் எல்லா மிருக ஜீவன்களும் அங்கே அந்த 40 நாள் உபவாசம் இருந்து அந்த பட்டணத்திற்காக அவர்கள் அதை பிரயாசப்படுகிற பொழுது தேவன் அவர்களுடைய அந்த காரியத்தை கண்டு அவர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு அதை குறித்து சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லாதபடி பிசாசானவன் அங்கே ஜனங்களை திசை திருப்புவதும், அங்கே ஒரு மனதோடு ஒரே காரியத்திற்காக பேசுவதும், ஐக்கியப்படுவதற்கு அவன் எல்லா இடங்களிலே அவன் தந்திரமாக அந்த ஐக்கியத்தை இன்றைக்கு உடைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் அங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற ஒரு காரியமானது அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை நீ அறிய முடியாது. அதனால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவன் அங்கே பாருங்கள், அதை ஒரு பரஸ்திரிக்கு, ஒரு விபச்சாரிக்கு அங்கே ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அவள் எப்படி இருப்பாள் என்றால், அவள் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெய் மிருதுவாய் இருக்கும், அவளுடைய செய்கைகள், அவளுடைய காரியங்கள் அது எட்டியை போல அது முடிவிலே இருக்கும். அது மட்டுமல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கும். பாருங்கள், அது பிசாசானவன் அங்கே ஜனங்களை இருபுறம் உள்ள அங்கே பட்டயத்தை போல அவன் கொன்று குவிக்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய வேதத்திலே சொல்லி இருக்கிறது, எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று. ஆனால் இங்கே பிசாசானவன் அந்த பரஸ்திரியினுடைய செய்கைகள் அதுவும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல அது கூர்மையாக இருக்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அது மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது, அது நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த செய்கைகளை இல்லாதபடி தேவன் நமக்கு சொன்ன அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அங்கே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவராக, அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்தை நாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் அந்த ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவன் ஜனங்களை நடைகளை மாற்றி போடவும், அதை விகாரப்படுத்தவும் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அவன் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய பிள்ளைகளை அவன் அங்கே மரண கண்ணிகளுக்குள்ளாக, பாதாளத்திற்குள்ளாக அவன் அங்கே கொண்டு போய் அவர்களுடைய நடைகளை மாற்றி போடுவதும், இடதுபுறமும் வலதுபுறமும் சாய்ந்து அங்கே தேவனுடைய வழிகளில் நடக்காதபடி அவன் தடுமாறச் செய்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு காணப்படுகிற இந்த அருவருப்பான அக்கிரமமான ஜீவியத்திலே
நம்முடைய சிந்தையானது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின்படி ஒத்திருக்கிறதா, அதே போல அது சரியாக இசைந்து இருக்கிறதா என்று அதை ஒத்த பாதையிலே நாம் நடக்க வேண்டிய நேர் பாதையிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது இடதுபுறம் வலதுபுறம் நாம் சாயாதபடி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி, இங்கே இவள் என்ன செய்கிறாள் என்றால், வேசி எப்படி ஜனங்களை அங்கே இடதுபுறம் வலதுபுறம் மாற்றி அது விகாரத்தோடு முடிகிறதோ, அது மரணத்திற்குள்ளாய் பாகாளத்திற்குள்ளாய் செல்லுகிறதோ, போல தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை இன்று நம் உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கிற பொழுது அது நமக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எதை பேசினாலும் எதை செய்தாலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே நாம் அப்படி செய்யாத பொழுது அது நம்மை வேறு ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக சென்றுவிடும் என்று பிரசங்கி நம்மை எச்சரிக்கிறதை பிரசங்கி 3:17 நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், இங்கே பிரசங்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வழிகள், நம்முடைய சிந்தனைகள் அது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா, தேவனிடத்தில் இருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிறதா, தேவனிடத்தில் இருந்து நமக்கு அந்த அந்த மெய்ய அன்பை நாம பெற்றுக்கொள்ள முடிகிறதா, அது மட்டுமல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல வருவதற்கு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய செய்கைகள் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் உதறி தள்ளி அங்கே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிற பொழுது அது நேரடியாக நம்முடைய ஜீவியத்தை அது நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போய்விடும் என்று இங்கே எச்சரிக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நியாய தீர்ப்பில் நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நியாயம் தீர்க்கப்படாதவர்களாய் தேவன் நமக்காக அங்கே மரணம் என்கிற அந்த நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே மரணத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய செய்கைகள் அப்படி இருக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் அப்படி இருக்கும் பொழுது மட்டுமே நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் அந்த நியாய தீர்ப்பானது நம்மை விலக்கி பாதுகாக்க. ஒரு கால் நம்முடைய செய்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வழிகள் அது நியாய தீர்ப்புக்கு ஏற்றபடி இருக்குமானால் அது தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே அவர் எச்சரிக்கிறார். அது பாருங்கள், நம்முடைய வழிகளானது தேவனுக்கு பிரியமான வழியாக இருக்கிறதா, நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு பிரியமான யோசனைகளாக இருக்கிறதா, நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அங்கே பிரசங்கி 8 நாம் வாசிக்கிற பொழுது 8:6 வாசிக்கிற பொழுது எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு, அதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி, இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று அங்கே சொல்லியிருக்கார். அங்கே பாருங்கள், நம்முடைய எல்லா காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நியாயம் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய செய்கைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய காரியங்கள் அது நியாயத்திற்குள்ளாக போகக்கூடாது. அப்படி போகிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான அல்லது மரணத்திற்குள்ளாய் நம்மளை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாருங்கள், துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று இங்கே 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பிரசங்கி 8:11 சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே நம்முடைய செய்கைகளானது உடனடியாக நியாயம் தீர்க்கப்படாமல் அது காத்து கொண்டிருக்கிறது. எப்படி தேவனுடைய வருகை காத்து கொண்டிருக்கிறது, அதே போல இந்த நியாய தீர்ப்பும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது.
ஆகவே அந்த நியாயத்தீர்ப்புக்கு நாம் பயந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு துர்க்கிரைகளை செய்கிறவர்கள் அவர்களுக்குடைய தண்டனை சீக்கிரமாய் வராது இருக்கிறதுனாலே அங்கே அவர்களுடைய இருதயம் இன்னும் அதிகமாய் பொல்லாப்பு, இன்னும் அதிகமாய் துன்மார்க்கத்தனம், இன்னும் அதிகமாய் அடங்காமலும் கீழ்ப்படியாமலும் கேடு உண்டாக்கும்படியாக அல்லது அங்கே குழப்பங்களை ஏற்படுத்தி தேவனுக்கு முன்பாக பயம் இல்லாமலும் அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்து சிந்திக்காதவர்களாக அங்கே தன்னுடைய சுய சிந்தனைகளை நடந்து கொள்கிறார்கள். அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே மனுஷனுடைய வழிகள் அது செம்மையாய் இருக்கிறது, அதனுடைய முடிவோ மரணம் என்று நீதிமொழிகள் 14:12 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பாருங்கள், நம்முடைய வழிகள் நமக்கு செம்மையாக இருப்பதை போல தோன்றும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செய்கைகள் அது செம்மையா இருப்பதை போல தோன்றும். அவைதான் இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்வது பேசுவது எல்லாம் சரி என்று வாதாடுகிறார். ஏனென்றால் அவர்கள் செய்கிற கிரியைகளானது நாம் வேதத்தோடு ஒத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எந்த மனிதனையும் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நியாய்ந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வேதமானது இது எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நியாய தீர்ப்பினுடைய புத்தகமாக இருக்கிறது. அது எந்த மனிதனானாலும் சரி, அவன் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவன் இந்த பூமியிலே தேவனுக்காய் சாட்சியா இருந்தாலும் சரி, சாட்சி இல்லாவிட்டாலும் சரி, மறுதளிக்கிறவனாகவோ அல்லது தேவனை குறித்து அவதூறு பேசிக்கிறவனாகவோ நிந்திக்கிறவனாகவோ அல்லது தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துறவனாக, இப்படி எந்த மனிதனானாலும் சரி, தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் அவன் நியாய்ந்திருக்க போகிறார். ஆகவே இந்த வார்த்தையானது வேதம் சொல்லுகிறது, இது சத்தியமுள்ள வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட நாம் பார்க்கிற பொழுது அங்கே தேவனை குறித்து சொல்லுகிறது, தேவன் என்று ஒருவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கும்படியாக அநேக காரியங்களை செய்ய அவர்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, நமக்கு ஒரே தேவன் உண்டு, அந்த தேவனே இந்த வானத்தையும் பூமியும் அதன் கீழுள்ள சகலவற்றையும் படைத்தார். அவரே எல்லா காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக, அவரே நமக்காக எல்லா காரியத்திற்கு முன் செல்லுகிறவர்களாக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், இந்த பூமியிலே இன்னைக்கு ஜனங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், துக்கங்கள், துயரமான நேரத்திலே வேத வசனம் நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தேற்றும்படியாக, நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக, நமக்கு பலனை கொடுக்கும்படியாய், வல்லமையை கொடுக்கும்படியாய் இந்த வேதம் நம்மோடு கூட ஒரு பேசுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அங்கே அந்த எழுதின மனிதனுடைய சிந்தனைகளை, அந்த மனிதனுடைய ஜீவியத்திலே அவனுடைய கருத்துக்களை பேசுகிறான். ஆனால் இந்த வேதம் ஒன்று மட்டுமே தேவனுடைய சிந்தைகளையும் தேவனுடைய எண்ணங்களையும் பேசுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வழிகள் எப்படி என்று அது நமக்கு உணர்த்தும்படியாக அது நம்மோடு கூட பேசுகிறது. ஒவ்வொரு மனிதர்கள் செய்கிற அந்த செயல்கள், அது சரியா, அது தவறா, அது தேவனுக்கு பிரியமானதா அல்லது தேவனுக்கு எதிரானதா, அது துன்மார்க்கமா சன்மார்க்கமா, அது தேவனுக்கு பயப்படுகிற பயமா அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற துணிகரமான காரியங்களா, அது மாயையானதா அல்லது அது அநீதியானதா அல்லது அக்கிரமமானதா அருவருப்பானதா என்று வேதம் அந்த செய்கைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அந்த தேவனுடைய வசனங்கள், அது நமக்கு நியாயத்திருக்கிற ஒரு கருவியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே சங்கீதத்துல நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் ஆகிய தாவீது அங்கே தன்னுடைய ஜீவியத்திலே அவர் தேவனை குறித்து அவர் அநேக இடங்களிலே அவர் மேன்மை பாராட்டி, அது மட்டுமல்ல, என் தேவன் என்னை அவருடைய நாம மகிமைக்காக அவர் என்னை நீதியின் பாதைகளே நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நான் அந்த மரண இருளில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த பூமியில பிசாசானவன் நம்மை அங்கே மரணத்திற்குள்ளாகவோ வியாதிக்குள்ளாகவோ பலவீனத்திற்குள்ளாகவோ அவன் நம்மை அங்கே வீழ்த்த நினைக்கிற பொழுது
நாம் பயப்படாதபடி என் தேவன் எனக்குள்ளிருந்து என்னை அவர் தேற்றுகிறார் என்றும், அது மட்டுமல்ல, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மையும் கிருபையும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கும். நான் தேவனுடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன் என்று அவர் அங்கே உறுதியாக சொல்லுகிறார். அந்த உறுதி அவருடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. அந்த விசுவாசம், அது மட்டுமல்ல, தேவனை குறித்தான அவருக்கு அந்த காரியங்கள், அவருடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் எந்த காரியத்திலும் நான் தடுமாற மாட்டேன், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் சொல்லி. ஏனென்றால் அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாம மகிமைக்காய் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனும், தன் ஆத்துமாவை மாயக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் அங்கே கர்த்தருடைய பர்வதத்திலே, அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பான் என்று சொல்லி, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற அந்த சந்ததி என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் இந்த பூமிக்கு அவர் மகிமையின் ராஜாவாய், சேனைகளின் கர்த்தராய், அவர் அனாதி தேவனாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வல்லமையுள்ளவரும் பராக்கிரமசாலியும் யுத்தத்தில் வல்லவருமான அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியை அவர் விரைவிலே வரப்போகிறார். ஆகவே அவர் வரும் பொழுது நம்முடைய வழிகளை நாம் தேவனுடைய வழியின்படி இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சங்கீதம் 25 அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 25 நாளிலே அங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் என்று அவர் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே கேட்கிறார். உடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிக அருமையான ஒரு ஆலோசனையாக, அதுதான் நமக்கு சிந்திக்க வேண்டிய காரியங்களாகும். ஏனென்றால் நம்முடைய இள வயதின் பாவங்களும் மீறுதல்களையும் தேவன் நினைக்காமல் இருக்கிறார். இனி நாம் பாவம் செய்யாதபடி தேவ கிருபையினாலே வாழும்படியால் தேவன் நம்மை அந்த கிருபையின்படி நினைக்க அவர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாவிகளுக்கு தன்னுடைய வழியை தெரிவிக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலே ஜீவிக்காதபடி அங்கே பாவத்தை வெறுக்கிறவர்களாக, பாவத்தை விட்டு ஓய்கிற அங்கே கண்களை உடையவர்களாக, அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறுதலில் இருந்து அங்கே விடுதலை அடைகிறவர்களாக, அங்கே குணமடைகிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்க அந்த எல்லா ஞானத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அங்கே சங்கீதம் 119 சங்கீதத்திலே அங்கே தாவீது ஒரு அருமையான ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 119 ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 165 அவர் சொல்லுகிற பொழுது தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்று அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களிடத்துல இடரல் இல்லை என்று சொல்லியிருந்தேன். அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், வழிகள், நம்முடைய காரியங்கள் அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, தேவனுக்குரிய காரியங்களின்படி அது சரியாய் இருக்கிறதா என்று நாம் வேதத்தை கொண்டு நாம் அதை கவனிக்க வேண்டியவர்களாக, அதனோடு கூட பொருத்தி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனைகள் அல்லது மற்றவர்களுடைய செயல்கள், மற்றவர்கள் பேசுகிற காரியங்களை நாம் செவி சாய்க்காதபடி, யார் என்ன பேசினாலும் அது தேவனுடைய வார்த்தையின்படி அது உண்மையாய் இருக்கிறதா, சரியாய் இருக்கிறதா, நீதியாய் இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கு. ஆகவேதான் பாருங்கள், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வேதத்தை நேசித்து அந்த வேதத்தின்படி ஜீவிக்கிற பொழுது அங்கே அவர்களுக்கு சமாதானம் உண்டு, அங்கே இடரல் இல்லை என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவன சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே தேவன் நமக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆகவேதான் அங்கே சங்கீதம் 119 176 சொன்ன வண்ணமாக, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பினேன், மது அடியனை தேடி வருகிறாக, மது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொன்ன. ஆகவே இயேசுவும் சொன்னார், நானே அந்த காணாமல் போன ஆடுகளை அங்கு கண்டுபிடிக்க வந்திருக்கிற பரம மேய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்மை கண்டுபிடித்த தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் மறுபடியும் இந்த பூமியிலே
இன்றைக்கு காணப்படுகிற அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக நாம் மறுபடியும் தொலைந்து போகாதபடி அந்த தேவனுடைய அந்த மெய்ப்பனுக்கு கீழாக அடங்கி நடக்கிறவர்களாக கீழாக அந்த மந்தையிலே தொடர்ந்து நடக்கிறவர்களாக அந்த மந்தையை விட்டு வழிவிலகாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மெய்ப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது மெய்யாகவே அங்கே நாம் கோணலான வழிகள் இல்லாதபடி அங்கே அக்கிரமக்காரனோடு நாம் சாய்ந்து போகாதபடி தேவனுக்காக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களைத்தான் தேவன் அங்கே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் அக்கிரமக்காரனுக்காக துன்மார்க்கனுக்காக நியாய தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லி, அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்துமா எப்படி ஒரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தேவன் நம்முடைய ஆத்மாவை தப்பி அவனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவித்திருக்கிறாரோ, அவருடைய சகாயம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடைக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திலே இருக்கிறது. அந்த நாமத்தை நம்புகிறவர்கள் அவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வழிகளும் நம்முடைய சிந்தனைகளும் அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, தேவன் விரும்புகிறபடி இருக்கிறதா, தேவனுக்காக அது நம்முடைய ஜீவியமானது நியாயத்திற்குள்ளாக செல்லாதபடி அங்கே தேவனோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறதா என்று நம் கவனத்தோடு மிகவும் சிறந்தையோடு மிகவும் அங்கே சரியானபடி ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே அவருக்கு பயந்து அவர்கள் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனை அப்படிப்பட்ட வழிகளை கொடுக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஒரு கால் நம்முடைய வழிகள் நம்முடைய சிந்தனைகள் மனிதனை பிரியப்படுத்துவதோ அல்லது மனிதனுக்கு நாம் ஓடிக்கொண்டிருந்தால் இனியும் நம்முடைய ஓட்டம் மனிதனுக்காக அல்லாதபடி தேவனுக்காக ஓடுகிறபடியா, தேவனுடைய சிந்தனைகளின்படி தேவனுடைய வழிகளின்படி ஆலோசனையின்படி வார்த்தைகளின்படி வேதத்தின்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே உடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட மகிமையான காரியங்கள் ஆசீர்வாதமான காரியம் குறித்து நாங்கள் சிந்திக்க கர்த்தர் இரக்கம் பார். அதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை உணர்ந்து கொள்ளும், அதனுடைய மகிமைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பார். உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் வேண்டும். உடைய வழி நடத்துகிற ஆலோசனை எங்களுக்கு வேண்டும். எங்களிலே காணாமல் போன ஆட்டை போல நாங்கள் வழிதப்பித்திடும் மீண்டுமாய் உடைய சத்தத்தை கேட்டு திரும்ப நீர் எங்களுக்கு வர உதவி கொடுத்தேன். நாங்கள் இடறி விழுவாதபடி ஆண்டவரே, நீர் எங்கள் பாதைகளை ஆண்டவரை செம்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு பிரியமாய் நடக்க உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு பலனை தர வேண்டுமா. உடைய கரத்திலே தாழ்த்திலும் கேட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தாமே பேசி எங்களுடைய இருதயத்தை சிந்தனைகளை நினைவுகளை உடைய நினைவுகளாய் மாற்ற எங்களை இரக்கப்பார். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள தேவனே, நீர் ஒருவரே அந்த ஜீவனையும் சமாதானத்தை உடையவராயிரு. என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை நீர் என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிரு. அதற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you, my brothers. Thank you, Jesus. God bless you. Thank you.